ராம்கி, இப்போ அதிமுக தலைமையில கூட்டணி அப்படின்னு சொல்லப்படும் பொழுது அதுல சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. யாரு கூட்டணிக்கு பேசுறாங்க, யாரு கூட்டணிக்கு கட்சிகளை அழைச்சிட்டு வராங்க அப்படின்றது. இந்த விஷயத்துல தொகுதி பங்கீடு அப்படின்னு போறப்ப யாருடைய கை ஓங்கி நிற்கும்? இல்ல இதுல இந்த கூட்டணி அதிமுக கூட்டணி விஷயங்கள் 8 மாதங்களாக பொதுவெளியில ஊடக விவாதங்களை தொடர்ந்து பேசியிருக்காங்க. எல்லாமே வெளிப்படையான விவாதங்கள் நடந்திருக்குது. ரெண்டாவது, நீங்க அதிமுக கட்சியிலே நீங்க 2022 கடந்த 4 ஆண்டுகளாவே பாத்தீங்கன்னா அதிமுக கட்சியில ஒரு சின்ன சின்ன நகர்வுகள் கூட பெரிய அளவுக்கு விவாதம் நடந்திருக்கு. ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போகிறா, சசிகலா என்ன முடிவு எடுக்க போறாங்க, தினகரன் என்ன முடிவு, இதெல்லாமே பரவலாக விவாதிக்கப்பட்ட விஷயங்கள். அதுல ரொம்ப வெளிப்படையா எல்லாரும் தெரிஞ்ச விஷயங்கள். சோ இதே நேரத்துல இந்த பக்கம் தான் திமுக கூட்டணியில தான் உள்ள சலசலப்புகள் வெளிப்படையா தெரியாம இருந்தது. அதனால இந்த கூட்டணி இது வரைக்குமே சின்ன சின்ன நகர்வுகள் கூட பொதுவெளிக்கு வெளிப்படையா தான் இருந்திருக்கு. அதனால சீட்டு விஷயமும் தொகுதி பங்கீடுமே எல்லாமே வெளிப்படையா தான் இருக்க போறது. ரெண்டாவது, நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கடந்த தேர்தல்ல போட்டியிட்ட விஷயம் அந்த அந்த தொகுதியை விட குறைவான தொகுதிகள் கிடையாத போதும் எங்களுக்கு வெற்றி தான் முக்கியங்கிற நிலைமைக்கு குறிப்பா பாஜக, பாமக 2 கட்சிகளோட நிலைப்பாடு இருக்கு. கிட்டத்தட்ட சென்ற முறை போட்டியிட்ட தொகுதியை விட அதே தொகுதி, அதே அளவுக்கான தொகுதி எண்ணிக்கை இல்லைன்னா அதை விட குறைவாக கூட அவங்க போட்டிடுவாங்க. ஏன்னா அவங்க வெற்றியை தான் எதிர்பார்க்கறாங்க. போட்டியிட்ட தொகுதியில ஸ்ட்ரைக் ரேட் தான் அவங்க ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கறாங்க. சோ அதனால தொகுதி பங்கீடுங்கிறது ரொம்ப சுலபமா இருக்குன்னு நான் பாக்குறேன். என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, எல்லா இந்த பிரதான பார்ட்னர்ஸ் பார்க்கும்போது அதிமுக, பாமக, பாஜக 3மே எல்லா இடங்களையும் எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு செல்வாக்கு கிடையாது. அவங்களுக்கு ஒரு கணிசமான பகுதியில அவங்களுக்கு பாக்கெட் தனியாவே இருக்கு. சோ அதனால அந்தந்த தொகுதிகள்ல அவங்களை முன்னிலைப்படுத்தி அவங்க நிப்பாங்க. பரவலா எல்லா தொகுதி பங்கீடு கூட்டணியில சுமூகமா இருக்க போகுது அப்படிதான் பார்வை இருக்கு அப்படின்னா, அந்த மெகா கூட்டணியில இன்னுமே கட்சிகள் சேருவாங்க அப்படின்னா, அது ஏன் இன்னும் சுமூகமா, ஏன் இவ்வளவு காலம் இன்னும் காலம் தள்ளிக்கிட்டே இருக்க? உடனடியா ஒரு முடிவு எட்டப்படல? இல்ல இன்னும் வரக்கூடிய கட்சிகள் பாத்தீங்கன்னா நம்ம தேமுதிக இல்ல புதிய தமிழகம், இது 2 தான் வரக்கூடிய கட்சிகளா இருக்கும். மெகா கூட்டணிங்கிறது அவங்க சொல்லுவாங்க. பட் மெகா கூட்டணியா இல்லங்கிறது மக்கள் தான் முடிவெடுக்க போறாங்க. சோ இப்ப நீங்க மெகா கூட்டணின்னு சொல்லும்போது இந்த மற்ற எதிர்த்தரப்புல இருக்க கூட்டணி மெகா கூட்டணியா இருந்து சாதா கூட்டணியான ஆப்வியஸா நீங்க ஒரு சின்ன கோடு பதில இன்னொரு கோடு போடுற மாதிரி இது பெரிய மெகா கூட்டணி ஆயிட போகுது. சோ அதனால மெகா கூட்டணிங்கிறது தனியா வச்சிருவோம். ஆனா இந்த கூட்டணிக்கு வரக்கூடிய இடத்துல இருக்கிறது தேமுதிகவும் புதிய தமிழகம் தான். அது கூடிய சீக்கிரம் வரப்போகுது. சோ அதனால இதுல தொகுதி பங்கீடு விஷயத்துல பெரிய அளவு சிக்கல் வராதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க மற்ற திமுக தலைமையிலான கூட்டணியில வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பல தொகுதிகள்ல எல்லா கட்சியும் வளர்ந்துருக்காங்க. நீங்க அந்த கூட்டணியில நம்பர் 2 இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் அதிகமா வளர்ந்துருக்குது. சோ அதனால அவங்களுக்குள்ள சீட்டு தொகுதிகளை பிரித்துக் கொள்வதில் சிக்கல் இருக்கும். அதனால இங்க ஒரு பெரிய விஷயமா இருக்காதான் நான் பாக்குறேன்.